வரலாம். வேவ் ஃபார்மேஷன் நல்லா தெரியுது. மேலேயும் போது கீழே வந்து 2 பக்கமும் அடிக்குது. ஸோ என்னை பொறுத்தல இது வந்துட்டு ஒரு 1 2 3 4 5ல வரலாம். அப்படி வந்ததுன்னா இன்னும் ரொம்ப கீழே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்குண்டான டார்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகபட்ச டார்கெட் இருந்தது 461. அதுக்கு கீழே டார்கெட் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா 461க்கு கீழே உங்களுக்கு இல்லை. அதுதான் இப்போதைக்கு டார்கெட்டாக இருக்குது. ஸோ பெஸ்ட் பை அப்படின்னு பார்த்தோம்னா 461 பெஸ்ட் பையா இருக்கு. மகாராஷ்டிரா சீக்னஸை பொறுத்தளவில் டெக்னிக்கலி பார்த்தோம்னா இப்கா லேபை பொறுத்தளவில் பார்த்தோம்னா ஒரு புல் பேக்ல மேலே போயிட்டு தெரியுது. பட் ஆனால் டவுன் சைடில் உங்களுக்கு 1175 அந்த லெவல் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. 1175 ஒஸ்ட் சீனரியோ 1032 இப்போதைக்கு புல் பேக்கு. அதனுடைய டார்கெட்டுங்கிறது பார்த்தோம்னா உங்களுக்கு 1346 அது வரைக்கும் போகலாம். ஆல்ரெடி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கியிருந்தீங்கன்னா இது நீங்கள் 1346 அந்த லெவலில் நீங்கள் வெளியில் வர்றது நல்ல விஷயம். அடுத்ததான் இண்டு காப்பர் உங்களுக்கு இன்னைக்கு கூட ஒரு நல்ல ஒரு ரேலிங்கிறது போச்சு. பட் ஆனால் வந்து எத்தனை நாளைக்கு அது போவோம் அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம். ஏன்னா வந்து ஆல்ரெடி ஒரு நல்ல ஒரு ரேலியை அது கொடுத்துடுச்சு. இதுக்கப்புறம் அது ஒரு பெரிய ரேலியை ட்ரிகர் பண்ணுமா அப்படிங்கிறது தான் ஒரு கொஸ்டின். அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு பெரிய அப்சைடு ரேலிங்கிறது இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு. அது 13% வேவ்னு சொல்லுது. அப்போ 13% வேவ் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஏபிசி கரெக்ஷன்றது வரணும். இங்கே 21% வேவ் இருக்கு. சரி, மேபி எல்லாமே சேர்த்தா கூட உங்களுக்கு வந்து ஒரு 38.2% வந்து மினிமம் ரீட்ரெஸ்மெண்ட்ன்றது பாசிபிலிட்டிஸ்ன்றது இருக்கு. அப்போ இதோட ஹை 365.50 இந்துஸ்தான் காப்பர் இந்த வேவோட ஆரம்பம்ன்றது இங்க இருக்கு. அது 226.70. அப்போ மினிமமே பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 312 இருந்து மேக்ஸிமம் பார்த்தோம்னா 279 அந்த லெவல் வரைக்கும் வரணும். ஆல்ரெடி உங்களுக்கு 317 வந்திருக்கு. ஆனால் வேவ் அங்கே முடிவடையில. ஸோ இது சி வேவ்னு சொன்னால் அது ஒரு 5 வேவாக வரணும், 5 சப் வேவாக வரணும். அதில் 1 2 இப்போ 3 இப்போ 4 திருப்பி 5ங்கிறது கீழே வரணும். அப்போ இங்கே மினிமம் டார்கெட்ன்றது ஆல்ரெடி நம்ம 312.50 அந்த ரேஞ்சில் இங்கே ஒரு டார்கெட் இருக்கு. அடுத்ததான் இன்னொரு டார்கெட்னு பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு 295 அந்த ரேஞ்ச் இருக்கு 50%. அடுத்தது ஒஸ்ட் சினரியோ 280 அந்த ரேஞ்சு. இதுதான் வந்து பெஸ்ட் டார்கெட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை வாட்ச் பண்ணுங்க. வாட்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு இப்போதைக்கு மேலே போகிற இந்த ரேலிங்கிறது என்னை பொறுத்தவரை ஒரு புல் பேக் தான். ஏன்னா இது ஒரு 1 to 3 வேணும் போது ஒரு 1 2 3 4 5ல போகணும். இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு டவுன் சைட் ஃபால்ங்கிறது தவிர்க்க முடியாது. இப்போ இவ்வளோ பெரிய ரேலி போனதுக்கப்புறம் உடனே பண்ணுற ரேலிங்கிறதும் போகாது. வால்யூம்ன்றது சுத்தமாக இல்லை. இந்த லைனை பிரேக் அவுட் பண்ண தான் போக முடியும். அது வரைக்கும் நல்ல ஒரு அக்குமுலேஷனுக்கு ஏன்னா ஒரு நல்ல ரேலி போச்சு. ஸோ அதுக்கு அடுத்த அக்குமுலேஷன்றது கண்டிப்பாக கீழே இறங்கி போனால் தான் அது நல்லா ஸ்ட்ராங்காக போகும். ஸோ என்னை பொறுத்தவரை இந்த இடம்ன்றது பெஸ்ட் பையாக இருக்கும். 280ங்கிறது இண்டு காப்பருக்கு ரொம்ப பெஸ்ட் பையாக இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்கறது பார்த்தோம்னா உங்களுக்கு GIPCL குஜராத் இண்டஸ்ட்ரியல் பவர். இதில் வந்து பார்த்தோம்னா இதில் உங்களுக்கு நல்லா தெரியுது. ஆல்ரெடி வந்துட்டு 61.8 வந்தாச்சு. இதுதான் ஹை, இந்த ஸ்விங்கோட ஹை. இந்த ஸ்விங்கோட ஹை 223.90. 148.10 லோ. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா 177 அந்த ரேஞ்சுன்றது வந்தாச்சு. ஸோ இது வந்து இப்போ பக்கா அக்குமுலேஷன் ஜோனில் இருக்கு. மிஞ்சி போச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு எப்போ வேணாலும் இதனுடைய ரேலிங்கிறது நமக்கு ட்ரிகர் ஆகலாம். வாட்ச் GIPCL. இது வந்து மார்க்கெட் இறங்கும் போது இது ஏறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி அதுக்குண்டான ஒரு ரீட்ரெஸ்மெண்ட்ன்றது வந்தாச்சு. ஸோ இப்போ இதுக்கு கீழே போகும்போது மட்டும் ஃபர்தராக வந்து உங்களுக்கு பவர்
ஓகே. அப்போ பவர் ப்ராப்ளம் சால்வ்டு. பவர் வருது. ஓகே. அடுத்ததான் வந்து நம்ம வந்துட்டு ஒரு சின்ன ஃபால்ன்றது இதுக்கு கீழே போச்சுன்னா 170 253 கீழே போச்சுன்னா உங்களுக்கு இது வரைக்கும் வரலாம். அது 156 90. பட் அக்குமுலேஷன்றது தாராளமாக பண்ணலாம். ஒரு லாங் டேர்ம்ல இது மேலே போகிறதுக்கு நிறைய ஒரு வாய்ப்பு இருக்குதா நான் நினைக்கிறேன். லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் பெருசாக இறங்கதான் செஞ்சுது. இப்போ இங்கே பொறுத்தவரை மந்த்லியை பொறுத்தவரை உங்களுக்கு கிளீனாகவே இறங்கிறதுக்கு உண்டான ஃபார்மேஷன்றது கிளீனாக இருக்குது உங்களுக்கு. இங்கே ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. இது ஆல்ரெடி ஒரு லோ வந்திருக்கு. இதோட வந்துட்டு இது அப்படியே மேலே போயிருக்கும். இந்த லோ கட் பண்ணிடுச்சு. ஸோ அகைன் இது எப்படி மேலே போனாலும் இது ஏபிசின்னு மேலே போனாலும் திருப்பியும் அடுத்த 1000 டிகிரியா கீழே தான் வந்தாகணும். அப்போ வரும்போது இதுக்கு கீழே வந்தே தீரும். அக்குமுலேஷன்றதுனால நல்ல ஒரு அக்குமுலேஷன் போகிறது, ஏற்ற இறக்கம்ன்றது கலந்து இருக்கும். பட் ஃபைனல்ன்றது பார்த்தோம்னா உங்களுக்கு மோட்டிவ்ன்றது இதுக்கு மேலே போகும். அதாவது இந்த 22390 மேலே போயிட்டு ஒரு மந்த்லி சார்ட்னால ஒரு 1 இயர்ல பார்த்தோம்னா டார்கெட்ன்றது 270ன்றது ஈஸியாக போகும். அப்போ இங்கிருந்து ஒரு 100 rupees ரேலிங்கிறது 1 இயர்ல நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போ கொஞ்சமா ஒரு 10% இறக்காரங்க நம்ம இதை அமைதியாக வாங்கிட்டு இருக்கலாம். ஒரு பிரச்சனை இல்லை. நான் நல்ல ஒரு ஏற்றம்ன்றது வர்றதுக்கு வாய்ப்பு. ஆனால் இது லாங் டேர்ம் பேசிஸ் தான். இப்போ ஷார்ட் டேர்ம்ல கம்மியாக தான் கிடைக்கும். ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடைக்காது. ஷார்ட் டேர்ம்ல அது புல்லிஷாகவும் இல்லை. ஏறிச்சுன்னா இறங்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. எக்ஸல் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்தவரை பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போதைக்கு 1030 rupeesன்றது டவுன் சைட் டார்கெட்டா இருக்கு. அது உடைப்பட்டால் அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு டவுன் சைட் டார்கெட்டா 882 அந்த அளவுக்கு கீழே வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதுக்கு உண்டான பேட்டர்ன் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரிய வரும். ஒரு நல்ல ஒரு தேர்ட் வேவ்ல ஆல்ரெடி வந்துட்டு ஒரு செகண்ட் வேவ் முடிஞ்சிருச்சு. ஒரு தேர்ட் வேவ்ன்றது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ இது வந்து என்னன்னா ஒரு 3 years நீங்க இதை வெயிட் பண்ணீங்கன்னு சொன்னா இது டபுள் ஆகும். அப்பவுமே இது 34% தேர்ட் வேவ், அதுக்குள்ள ஒரு செகண்ட் வேவ்ன்றது ஃபார்ம் ஆகுது. அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய சப்போர்ட் இருக்கு பாருங்க. எக்ஸல் இண்டஸ்ட்ரீஸ் 1029, இதுக்கு கீழே வந்து 967 ஃபர்ஸ்ட் சினாரியோ. இங்க வந்தாலும் கூட 847 வந்தாலும் கூட திருப்பி இது மேலதான் போகும். லாஸ்ட் குவார்டர்லி ரிசல்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லதான் இருக்கு. லைஃப் டைம் 1922, புக் வேல்யூ வந்து 1265, அதுக்கு கீழே தான் இருக்கு. இபிஎஸ் வந்து நல்லா இருக்கு 26.86, 24.88. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து G2 லெவல், GAN2 லெவல் பக்கத்துல தான் ட்ரேட் ஆகுது. ஸோ என்னை பொறுத்தல வந்து ஒரு அப்சர்வேஷன்ன்றது இதை நீங்க வச்சுக்கலாம். அவரை டிக்ளைன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு 3 years இதில் நீங்க பணத்தை போட்டு சும்மா இருந்தீங்கன்னா டபுள் ஆயிடும். அது மட்டும் கேரண்டியா என்னால் சொல்ல முடியும். ஃபிக்ஸட் டெபாசிட் பண்றதுக்கு பதிலாக இதுல முதலீடு பண்ணீங்கன்னு சொன்னா அடுத்த 3 yearsல வந்து உங்களுடைய பணம்ன்றது அதுல அட்லீஸ்ட் ஒரு 40 to 50% ரிட்டர்ன் ஆகுது. ஈஸியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் நான் எதிர்பார்க்கறது வந்து பார்த்தோம்னா டபுள். ஸோ என்ன பொறுத்தவரை வந்து இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரியில இருக்கு. எவ்வளவு டிக்ளைன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த எக்ஸல் இண்டஸ்ட்ரியில இருக்குதான் நான் நினைக்கிறேன். ஸ்ட்ரீமிங் ஓகே. அடுத்ததா பார்த்தோம்னா கன்கார் கண்டெய்னர் கார்பரேஷன், இதுவும் பார்த்தோம்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நேரத்தை ஒரு நல்ல ஸ்டாக்கு. பட் ஆனால் வந்து டெக்னிக்கலி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபர்ஸ்டா இருக்கு இப்போதைக்கு டைம் பீயிங்கு. பட் ஆனால் வந்து சேம் ஸ்டோரி எல்லாமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சேம் ஸ்டோரியா இருப்பாங்க. இதுவும் பார்த்தோம்னா ஒரு தேர்ட் வேவ் 34% வேவு. ஆனால் வந்து பார்த்தோம்னா பெருசா அதால ஏற முடியல. இதுக்கு கீழே ஒரு வாட்டி வரணும். 516க்கு கீழே ஒரு வாட்டி வரணும். அது வந்துருச்சு அப்படின்னா அகைன் திருப்பியும் மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதுவும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டார்கெட்ன்றது அடுத்த 3 yearsல 1230. இப்போதைக்கு நமக்கு வந்து பார்த்தோம்னா 521 இருக்கு. பட் ஆனால் வந்துட்டு அடுத்த ஒரு 3 yearsக்குள்ள 1230ன்றது உங்களுக்கு நல்ல டார்கெட்டா இருக்கு. இதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஸ்டாக்கா நான் ஃபீல் பண்றேன். ஆனால் இதெல்லாம் வந்து லாங் டேர்ம் கோல் இருக்கணும். அட்லீஸ்ட் மினிமம் 3 years அந்த மாதிரி கோல் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த டார்கெட் வந்து செல்லுபடி ஆகும். அதர்வைஸ் இப்போதைக்கு ஷார்ட் டேர்ம்ல பார்த்தோம்னா பேரிஷா இருக்கு. அட்லீஸ்ட் டவுன் சைடில் உங்களுக்கு
498, 499 அந்த லெவல் வந்து ஈஸியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது நம்ம ஆல்ரெடி இன்வெஸ்டர், நிறைய பேருக்கு தெரியும், நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் இது. ஸோ எனி டிக்ளைன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது தான் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரை வந்துட்டு எவரி டிக்ளைன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டெய்னர் கார்பரேஷன், எக்ஸல் இண்டஸ்ட்ரீஸ் ரெண்டுமே. அடுத்தது பிசிஜி. இது வந்துட்டு பார்த்தோம்னா பப்ளிக் கிட்ட அதிகமாக ஹோல்டிங் இருக்கிற ஒரு ஸ்டாக் இதுன்னு நான் சொல்லுவேன். இது பையிங் வந்து பார்த்தோம் சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த ரேஞ்சில் வந்து நம்ம பையிங் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே நம்ம வந்து கிளாஸில் பார்த்தோம். 1261 1150 வந்து பையிங் ரேஞ்சு நம்ம பார்த்துருக்கோம். என்னை பொறுத்தவரை இது வந்து ரொம்ப ஒரு பேட் நேம்ல இருக்க ஒரு ஸ்டாக்கு. ஓகேவா? இது வந்து பார்த்தோம்னா எல்லாமே அப்படியே கையில் இருக்கிறத வந்து வித்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே மறந்துடுவாங்க. ஒன்லி பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் இதை வந்து மேலே கொண்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் வந்து மேனேஜ்மெண்ட் மாறி இருக்கிறதுனால, மேனேஜ்மெண்ட் ஒரு புது டிவிஷன்லாம் பிஸ்னஸ் ட்ரை பண்ணுறதுனால இந்த கம்பெனியில் எனக்கு ஒரு ஹோப்ன்றது இருக்கு. அட்லீஸ்ட் புக் வேல்யூக்கு ஏதாவது ஒரு வாட்டி ஒரு 3 வருஷத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன பொறுத்து இன்னும் இந்த ஷேரை நான் வந்து ஹோல்டு பண்ணுறேன். இன்னும் இதை நான் வந்து வாங்கிறதுக்கும் ட்ரை பண்ணுறேன். பிசிஜி பிரைட்காம் குரூப் ஒரு பேட் நேம்லேருந்து விடுபடுறதுக்கு முயற்சிக்கிற ஒரு கம்பெனி. பட் ஆனால் மக்கள் வந்து பயத்தில் இதை விற்று தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் இதெல்லாம் முடிஞ்சதுன்னு சொன்னால் அக்குமுலேஷன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய லெவல் இது வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது வரைக்கும் நம்ம இது கொஞ்சம் போராடணும். அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்ஸாவது இது கூட நம்ம போராட வேண்டியது இருக்கும். பட் நல்ல ரிட்டர்ன் இருக்கு. புக் வேல்யூ வந்தாலே நமக்கு வந்துட்டு டபுள் ட்ரிபிள் ஆகிடும். நல்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஏற்ற ஒரு ரிட்டர்ன் இதில் கண்டிப்பாக இருக்குன்னு தான் நான் நம்புறேன். ஸோ இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டில் இதை ஹோல்டு பண்ணுறோம். அடுத்ததான் பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனி. பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனியில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரேலின்றது போச்சு. அதுக்கப்புறம் இது திருப்பியும் கீழே இறங்கி வருது. இப்போ அதுக்கு முன்னாடி மினிமம் டவுன் சைட் டார்கெட் உங்களுக்கு வந்தாச்சு. இன்னும் வந்து ஒரு அப்சைடை வந்து இது ட்ரிகர் பண்ணல. அப்படி ட்ரிகர் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஏறிச்சுன்னா 2275 டார்கெட்ன்றது இதில் இருக்கு. 2275 டார்கெட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்புள்ள ஒரு ஸ்டாக்காக இதை நான் பார்க்குறேன். ஸோ அதனால் ஆனால் வந்து பார்த்தோம்னா அதுக்கு வந்து மினிமம்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதை வந்து உடைக்கக்கூடாது. இப்போ நம்ம ஏகப்பட்ட லைன்ஸ் போடுறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கலாம். அதில் நான் எடுத்துட்டேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் உடைபடாத வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரை இதுலேயும் வந்து நீங்கள் எவரி டிக்ளைன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். வீக்லியை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டிவ் ஃபார்மேஷனில் இருக்கு. ஆனால் இதுவும் பார்த்தோம் சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு ஒரு லைஃப் டைம் ஹைன்றது இங்கே போயிருக்கு. 2975 போயிருக்கு. அதுக்கப்புறம் இது கீழே இறங்கி வந்திருக்கு. ஸோ இது வந்து வேணா ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்துட்டு சரி ஒரு ரேஞ்ச் பவுண்டுன்னு வச்சு நம்ம இது வந்துட்டு சாரி லைன் ஸ்டடிஸ் மட்டும் நம்ம டிலீட் பண்ணுறோம். ஓகே, இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கரெக்ஷன்றது உங்களுக்கு அழகா வந்திருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்ன்றது தெரியுது. இங்கே வந்து தேர்ட் வேவ் தான் முடிஞ்சிருக்குன்னு சொல்லுது. இப்போ தேர்ட் வேவ் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா தேர்ட் வேவோட ஹை 2975, செகண்ட் வேவோட லோ ஆர் தேர்ட் வேவோட லோ எதுவும் ரெண்டுமே 781.05. அப்போ உங்களுக்கு மினிமம் 2136 வரணும். மேக்ஸிமம் பார்த்தோம்னா 1619 வரணும். இப்போ உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு? 1607 வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு வர வேண்டிய இடம் வந்தாச்சு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் அக்குமுலேஷன் தான். அக்குமுலேஷன் போகிறதுனால ஏபிசி திருப்பியும் 1F என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகபட்சமாக பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனி இது கீழே கூட ஒரு வாட்டி வரலாம். ஒன்றும் தப்பு இல்லை. 1740 கீழே 1700 கூட வரலாம். வந்தாலும் திருப்பி இது மேலே தான் போகும். அப்படி மேலே போச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு ஆக்சுவலாக இதுக்கு மேலே போகணும். எது 2975 மேலே போகணும். அதுக்கு மேலே அங்கேருந்து பார்த்தோம்னா ஒரு 20% அவன் மேலே போவான். பட் நான் என்ன சொன்னேன், ஒரு ஷார்ட் டேர்ம்ல மினிமம் 2452. இப்போ உங்களுக்கு 1900 இருக்கு. இப்போ க்ளோஸ்ன்னு பார்த்தோம்னா 1901.50 இருக்கு.
அங்க இருந்து உங்களுக்கு வந்துட்டு 2452, பட் இது 1700 கீழே வந்துட்டு போதுன்னே வச்சுங்க. ஒரு 200 ருபீஸ் கீழே இறங்குதுன்னு வச்சுங்க. நம்ம இப்போ வாங்கிடுறோம், 1900 வாங்கினாலும் 1700 வந்து அங்கிருந்து இது மேலே போகணும், மேலே போகும். 2452 ஈஸியாக போகும். அப்போ 600 ருபீஸ்ன்றது ஈஸியாக நமக்கு இருக்கு அப்படிங்கிறது ஒரு 30% ரிட்டர்ன்றது இதில் ஈஸியாக இருக்குன்னு தான் நான் நம்புறேன். இன்னும் கொஞ்சமா வாங்குறதுக்கு புத்தால்தான். அடுத்ததான் ஆட்டோ ஆக்சில்ஸ். இதுவும் பார்த்தோம்னா ஒரு பெரிய கரெக்ஷன்ன்றது உங்களுக்கு வந்திருக்கு. அதுக்கு உண்டான ஒரு ஏற்றத்தை அது அடையணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இதுவும் வந்து ஒரு தேர்ட் வேவ் 34% வேவா மாறும். இதுவும் பார்த்தோம்னா 1600 இருக்கு. ஒரு 3 இயர்ஸ்ல பார்த்தோம்னா இதுவும் பார்த்தோம்னா டபுள் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இபிஎஸ் வந்து அட்ராக்டிவா இருக்கு. ரிசர்வும் ஓரளவுக்கு டீசென்ட் ரிசர்வ்ன்றது இருக்கு. ஸோ எனி டிக்ளைன், இதுவும் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு வந்து இந்த லெவல் வந்துன்னா ஹாப்பி. அது 1347 அந்த லெவல் வந்துச்சுன்னா ஹாப்பியா நம்ம வாங்கிக்கலாம். இப்போதைக்கு வந்து பேரிஷா தான் இருக்கு. அது வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள்ன்றது இருக்கு. அதுல வரக்கூடிய முதல் சப்போர்ட் வந்து 1605, அடுத்த சப்போர்ட் வந்து 1519. இந்த சப்போர்ட் லெவல் கிட்ட அது வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. வந்தாலும் திருப்பி இது மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு உண்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ன்றது 1796. அந்த லெவலுக்கு மேலே போகும்போது நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு ரேலிங்கிறது வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆட்டோ ஆக்சில்ஸை பொறுத்தளவில் அம்பிகா காட்டன் இதுவும் வந்துட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கரெக்டிவ் வேவ்ல இருக்கு. மினிமம் டவுன் சைட் டார்கெட்டா 1217, மேக்ஸிமம் டார்கெட்டா பார்த்தோம்னா உங்களுக்கு 1053 அந்த லெவல்ன்றது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மந்த்லி சார்ட்டை பொறுத்தவரை பார்த்தோம்னா இப்போதைக்கு அதே டார்கெட் தான் வரும். 1217, 1053 அதிகபட்சமா பார்த்தோம்னா இங்க வரைய வரலான்னு சொல்லுது. அது 852. இப்போ அதெல்லாம் வந்து ஜாக்பாட் தான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கம்பெனி வந்துட்டு ரிசல்ட் நல்லா இருக்கு. குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து ஆவரேஜா இருக்கு. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் நான் அனாலிசிஸ் பண்ணும்போது 1545, லைஃப் டைம் 2830, பை புக் வேல்யூ 1562. ஆனால் இப்போ கம்மியாக தான் கிடைக்குது. உங்களுக்கு 1329 கிடைக்குது. கேன் ஜோன் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எப்பவுமே ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி கேன் ஜோன் 2 லெவல்லேருந்து உங்களுக்கு அக்குமுலேஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ சப்போஸ் இறக்கி வந்தால் அது நமக்கு ஒரு ஆடடு போனஸ் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு தான். இது ஒரு 2 to 3 இயர்ஸ் கழிச்சு பாருங்க, உங்களுக்கு வந்துட்டு இந்த லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆகும். அது 2830 மேலே ட்ரேட் ஆகும். அதுக்கு உண்டான வாய்ப்புன்றது நிறைய இருக்கு தான் நான் நம்புறேன். ஓகேவா? ஏஜிஐ நல்ல ஒரு வாய்ப்புள்ள ஒரு கம்பெனியா நான் இதை பார்க்குறேன். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஆல்ரெடி கரெக்ஷன்றது இது வந்துட்டு எந்த அளவுக்கு வரணுமோ வந்தாச்சு. இது ஏ, இது பி, இது சிங்கிற மாதிரி இங்கே வந்தாச்சு. ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஒரு ஃப்ரெஷ் ரேலிங்கிறது ஒரு 1 2 3 4 5 போகணும். அதில் ஃபர்ஸ்ட் வேவ் முடிஞ்சிருச்சு, செகண்ட் வேவ்ன்றது வருது. அதில் வந்து எப்பவும் போல ஒரு 61.8 இருக்குனால டவுன் சைடு ஒரு 1009ங்கிறது ஹை, லோங்கிறது பார்த்தோம்னா 599.10. ஓகேவா? 755 அந்த லெவல்ன்றது ஈஸியாக வரலாம். ஆல்ரெடி 785 வந்தாச்சு. இங்கே 755ங்கிறது இதான் அந்த லெவல். இந்த லெவல் வரும்போது அக்குமுலேஷன்றது ஈஸியாக ஸ்டார்ட் ஆகும். ஒன்ஸ் அக்குமுலேஷன் அப்சர்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இதுவே அக்குமுலேஷன் பேட்டர்ன் தான். இப்போ அகைன் வந்துட்டு நல்ல ஒரு அக்குமுலேஷன் வந்துட்டு இங்கே இந்த இடத்துல இந்த 755 to 687 அந்த லெவலில் வந்து நல்ல அக்குமுலேஷன் வரும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 1262ங்கிறது ஒரு 1 இயர்க்குள்ளே போயிடும். அதுதான் நான் எதிர்பார்க்கறது. ஸோ இங்கே பாருங்க, நான் எதிர்பார்க்கறது 687, 700 வச்சுப்போமே ரவுண்டா. அங்கேருந்து உங்களுக்கு 1262 போகும்னு சொல்கிறேன். அப்போ 500 ருபீஸ்ன்றது 50% மேலே நல்ல ஒரு ரிட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பொறுமையாக இருக்கும். உடனேன்னா ஒன்றும் நடக்காது. அதுதான் முக்கியமான விஷயம். ஓகே, இப்போ அடுத்ததான் நாட்கோ ஃபார்மா. நாட்கோ ஃபார்மாவை பொறுத்தவரை வந்து யூஎஸ் எஃப்டிஏ பிரச்சனை அது இதுன்னு சொல்லி அடிச்சு விட்டான். பட் ஆனால் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அக்குமுலேஷன்றது அதுலேயும் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னும் வந்து ஸ்டில் வந்து அது உங்களுக்கு கரெக்டிவ் வியூவில் தான் இருக்கே தவிர அதை விட்டு அது வெளியில் வரல. ஒன்ஸ் இது முடிஞ்சதுன்னா மட்டும்தான் நம்ம இதை உள்ளே போக முடியும். அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்.
என்னை பொறுத்தல ஏதாவது ஒரு ட்ரெண்ட் லைன் அது உடைக்கணும், மேலே உடைக்கணும், கீழே வந்து டச் பண்ணணும். கீழே டச் பண்ணால் வாங்கலாம், மேலே உடைச்சதுனாலும் வாங்கலாம். அது மாதிரி ஒரு ஃபார்மேஷன்ல அது இருக்கு. ஓகே, நம்ம அடுத்ததான் நிஃப்டி பார்த்துருவோம். நிஃப்டியை பொறுத்தளவில் உங்களுக்கு இதுதான் ஃபார்மேஷனு. இப்போ போன மாதம்ன்றது உங்களுக்கு இது போட்டுருக்கியா மந்த்லி சார்ட் நான் வரேன். மந்த்லியை பொறுத்தவரை பார்த்தோம்னா போன மாதம் நல்ல ஒரு ரேலின்ட்டு இருந்துச்சு. அகைன் வந்து இந்த மாதம் நவம்பர் மாதம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. நவம்பர் மாதம் ஃபர்தராக வந்து மேலே போதா இல்லை வந்து கீழே வர போதா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். இப்போ இங்கே பொறுத்தவரையில் பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு ஹைங்கிறது இதுதான் டாப் ஹையாக இருக்குது. லைஃப் டைம் ஹைங்கிறது 26,277. அதுதான் வந்துட்டு லைஃப் டைமே ஹையாக இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் அது கிட்ட வந்துடுச்சு. வந்ததோட பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் இது அகைன் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போதா இல்லை அப்படியே கீழே இறங்கி வருதா. அப்படியே கீழே இறங்கி வந்தால் ரொம்ப மோசமாக இருக்கிற நிலவரம். ஏன் அப்படின்னா ஒன்று இது ஏ 24,337, இது வந்து பிஆ இருக்கும் 24,605. அகைன் திருப்பி கீழே வரும்போது உங்களுக்கு டவுன் சைட் டார்கெட் 23,246. அது வரைக்கும் வந்து அதுக்கப்புறமா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா ஃப்ளாட்டாக ஹையர்டியில் ஃப்ளாட்டாக மாறிச்சுன்னா திருப்பி இது கீழே வரும் 21,743. இதுதான் ஏ. இப்போ மேலே போகிறது ஒரு ஹையாக இருக்கும். அங்கேருந்து திருப்பி சிங்கிறது இந்த லெவலுக்கு கீழே வரும். இது ஒரு ரேஞ்ச் பவுண்டு பேட்டர்னாக இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ மார்க்கெட்டுங்கிறது அடுத்து வரக்கூடிய மாதங்களில் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான் இருக்கும். இறங்குச்சு அப்படின்னாலும் பெருசாக இறங்காது, ஏறிச்சுனாலும் பெருசாக ஏறாது. ஒரு தெளிவற்ற ஒரு சூழ்நிலைன்றது இருக்குது. ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக் ஏறும், இண்டிவிஜுவல் ஸ்டாக் இறங்கும். மார்க்கெட்டை பொறுத்தல அப்படி ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது மார்க்கெட் ஒரு பக்கம் போகும், ஷேர்ஸ் வந்து ஒரு பக்கம் போகும். ரெண்டும் ஒரே மாதிரி போகும் இல்லையா, அந்த ஒரு இது வந்து உடைப்படும். ஒரே மாதிரி இருக்கக்கூடிய சென்டிமெண்ட் உடைப்பட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனித்தனி நெல்லிக்காய் மூட்டை மாதிரி செதறி போகும். ஒவ்வொன்றும் தனித்தனியாக ரேலி போகும். அதுக்கு உண்டான நியூஸ். இப்போ என்னன்னா நியூஸ் பேஸ்டு ஸ்டாக்ஸ் வந்து நல்லா வேலை செய்யும். இப்போ இந்த சீசனில் வந்து நியூஸ் பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அது அந்த ஸ்டாக்ஸ்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இது மாதிரி சீசனில் வந்து நியூஸ் பேஸ்டு ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் கார்னர் பண்ணலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்தல இதான் நிலவரம். நிஃப்டி பொறுத்தல மந்த்லி பொறுத்தல பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருந்தது 25,012. அதுக்கு கீழே க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் டார்கெட்டுங்கிறது 23,246. ஓகே, இப்போ இந்த 25,000க்கு மேலேயே க்ளோஸ் ஆகி அப்படியே மேலே போகுது அப்படின்னா இந்த மாதம் முடியறதுக்குள்ள கண்டிப்பாக இந்த ஹையை உடைக்கணும். 26,105 உடைக்கணும். அதே மாதிரி க்ளோஸுங்கிறது பார்த்தோம்னா 25,723க்கு மேலே இருக்கும். அப்போ தான் ட்ரெண்டுன்றது ஃபர்தராக மேலே போகும். இல்லை சொன்னால் கன்ஃபார்மாக கீழே தான் வரும். அதுக்கு மினிமம் டார்கெட்டே உங்களுக்கு 23,245 கீழே தான் வரும். இதுதான் மந்த்லி சார்ட்டு. இந்த மந்த்லி சார்ட்டை பொறுத்தவரை பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து க்ளீனாக இருக்கும். இப்போ வீக்லியை பொறுத்தவரை பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே நம்ம வந்து நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸை நம்ம போட்டிருந்தோம். குரூப்பில் இருக்கவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நிஃப்டி ஸ்பாட் க்ளோஸ்டு இது வந்து டியூஸ்டே போட்டிருக்கோம். trading at 25,597.65. In weekly chart, index is in a corrective pattern with the downside target 23,650, 23,245. In the daily chart, C wave with the minute degree will come in 5 subwave, now running in third wave with the strong support of 25,365, 25,012. இது வந்து நம்ம செவ்வாய்க்கிழமை நம்ம இது சொன்னது. இது 23/10. அது வந்துட்டு உங்களுக்கு அது ஒரு தனியாக நம்ம கொடுத்துருந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நிஃப்டியை பொறுத்தவரை வீக்லியை பொறுத்தவரை ஒரு கரெக்டிவ் நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. இப்போ அது இறங்கி வரும்போது ஏதாவது சப்போர்ட் எடுத்தால் தான் உண்டு ஏறத்துக்கு. இல்லைன்னு சொன்னால் அது இறங்குறத நம்ம வந்து தடுத்து நிறுத்த முடியாது. அப்படி வரும்போது ஒரே வேவாக வந்துச்சுன்னா ஓகே. இல்லை அது ஒரு 1, 2, 3, 4, 5 அப்படி இப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மாற்றம் வந்து தவிர்க்க முடியாதான் இருக்கும். இப்போதைக்கு இந்த வாரத்தோட லோன்றது அடுத்த வாரத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்கே ஆல்ரெடி ஒரு மினிமம் ரீட்ரேஸ்மெண்ட் கரெக்ஷன் வர வேண்டிய இடத்துல வந்துச்சு. அது 25,525.
இந்த வேவ் இப்படியேவும் மேலே போகலாம். அப்படி மேலே போகுது அப்படின்னு சொன்னா அது இதுக்கு உண்டான லோவை கட் பண்ணாமல் போச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். 25,318 இப்போ இந்த வாரத்தோட லோங்கிறது கட் ஆகக்கூடாது. அப்படி கட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? கரெக்ஷன்றது ஆல்ரெடி கரெக்ஷன்ல தான் இருக்கு, கன்ஃபர்மேஷன் ஆகிட்டே இருக்கும். இப்போ ரிவர்சல்ன்றது வர்றதுக்கு வாய்ப்புன்றது கம்மியாயிடும். ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் வராத வரைக்கும் ரிவர்சல் புல்லிஷ் ரிவர்சல்ன்றது வராது. அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வர பாயிண்ட். ஸோ இதான் நமக்கு ஸ்டாப் லாஸ். ஹை 25,804ன்றது ஸ்டாப் லாஸ். ஓகே, கீழே வந்து டார்கெட்ன்றது அடுத்த டார்கெட்ன்றது வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஹையஸ்டா அதிகபட்சமா அதில் உங்களுக்கு 23,650, மினிமம் வந்து பார்த்தோம்னா 24,169. இந்த மாதிரி டவுன் சைட்ல நிறைய டார்கெட் இருக்கு. டெய்லியை பொறுத்தவரை பார்த்தோம்னா உங்களுக்கு இது இறங்கி வரும்போது 5 வேவா வரும்னு நம்ம பேசணும் இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, இப்போ இதனுடைய க்ளோஸ் என்ன? 25,509. இதனுடைய க்ளோஸ் என்ன? 25,490. அப்போ இது தேர்ட் வேவ் கொண்டாட இதில் தான் போயிட்டு இருக்கே தவிர ஃபோர்த் வேவ்க்கு வரல. ஸோ அப்படியே ஃபோர்த் வேவ் போனாலும் திருப்பி மேலே போனாலும் திருப்பியும் ஃபிஃப்த் வேவ்ன்றது ஒரு நியூ லோன்றது இதுக்கு கீழே வந்தே தீரும். 25,318 கீழே கண்டிப்பாக ஒரு வாட்டி வந்தே தீரும். அப்போ 1 2 3 4 5 ஃபார்மேஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னா மட்டும்தான் நமக்கு வந்துட்டு ஓரளவுக்கு ரிலீவ்ன்றது இருக்கும். ஓகேவா? ஸோ செக் பண்ணுங்க. அதே சமயத்தில் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து கட் பண்ணக்கூடாது. நமக்கு வந்துட்டு ஒன்று ப்ரைஸு, இன்னொன்று வந்து ஜியோமெட்ரிக்கல். 2 விஷயங்கள் இருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில். நம்ம ட்ரெண்ட் வந்துட்டு ப்ரைஸை பார்த்துட்டே இருக்கும்போது ஜியோமெட்ரிக்கல் ஆக்ஷனையும் நம்ம பார்க்கணும். இப்போ டிமாண்ட் அண்ட் சப்ளைன்றது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே போகக்கூடாது. சப்ளைன்றது இதுக்குள்ளேயே தான் இருக்கணும். டிமாண்ட் இருந்து வந்துச்சு அப்படின்னாலும் அதுவும் இதுக்குள்ளேயே தான் முடிஞ்சிடணும். அதையும் தாண்டி போகுதுன்னா வேவ் வந்து ட்ரங்கேஷன் ஆகிடும். அதையும் திருப்பி இது மேலே தான் போகும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 2 விதமான ஒரு ஐடியாக்கள் நான் கொடுத்துருக்கேன். ஒன்று டிமாண்ட் அண்ட் சப்ளைன்றது ஜியோமெட்ரிக்கலாக மேலே போகக்கூடாது. ரெண்டாவது வந்து இன்னொன்று கீழே வர்றதுக்கு வாய்ப்புன்றது இருக்கு. இன்னும் மேலே ஏறதுக்கு உண்டான கன்ஃபர்மேஷன் இன்னும் நமக்கு வரவில்லை. அதை தான் நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்றேன். ஓகே, நம்ம இந்த செஷனை இதோட முடிச்சுப்போம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.